சல்லிம் அலாமன் லகீத், யாரை சந்தித்தாலும் சலாம் சொல். நம்ம சந்திக்கிறோமா, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். யாரை சந்தித்தாலும் சாபாக்கள் எப்படி சலாம் சொல்லுவாங்க, 2 பேரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சந்திச்சிருவாங்க. அப்புறம் இப்படி போகும்போது ஒரு மரம் குறுக்க வந்துடும். அந்த மரத்தை தாண்டி மீண்டும் சந்திப்போம், மீண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும். தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் தோழி, நண்பர்கள், உங்களுடைய சகோதரிகள் யாரை சந்தித்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லுங்கள். என்ன நடக்கும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யஸீத் ஹஸனாத்துக், உன் நன்மைகள் அதிகமாகும். உலகத்தில் முதல்ல நீண்ட ஆயுசுவாளன், 2வது நிறைய நன்மைகள் கிடைக்கும். நன்மை இல்லாமல் வாழ்வதில் என்ன பிரயோஜனம்? பூமிக்கு பாரமாக வாழ்வதா, சுமையாக வாழ்வதா? நான் வாழ்வதால் நிறைய நலவுகள். நம்ம மறுமைக்கு நம்ம கொண்டு போகிறது நன்மையை தான் கொண்டு போக முடியும், பணத்தை கொண்டு போக முடியாது, புகழை கொண்டு போக முடியாது. நான் ஒரு பெரிய கவுன்சிலராக இருந்தேன், நான் அமைச்சராக இருந்தேன், நான் அந்த நாட்டினுடைய முதல்வராக இருந்தேன், அந்த பதவியெல்லாம் அங்கே செல்லாது. அங்கே செல்வம் எது தேவை? நன்மை. பெருமானார் சொன்னாங்க, யாரை சந்தித்தாலும் சலாம் சொல், உன் நன்மை அதிகமாகும். 2 எப்படிப்பட்ட கிஃப்டை கொடுக்காங்க பாருங்க. 3வது சொன்னாங்க, இதா தகல்த பைத்தக், உங்கள் வீட்டுக்கு போனால், சொந்த வீட்டுக்கு வந்தால், ஒசல்லிம் அலாஹலி பைத்து, வீட்டு வாசல்ல நின்று வீட்டுக்குள் இருப்பவர்களுக்கு சலாம் சொல். வாசல்ல நிற்கணும், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல், பின்பு வீட்டுக்குள்ளே நுழைந்து விடு. ஏன் தெரியுமா? தஸீது பரக்காத்துஹலி, உங்க வீட்டில் இனி வறுமை வராது, தரித்திரம் வராது, உங்க வீட்டில் பரக்கத்தின் வாசல் திறக்கப்படும், பணம் கொட்டும், சல்லி அதிகமாகும். தஸீது பரக்காத்துஹலி, உங்க வீட்டில் பரக்கத்து கூடும். சொன்னது நபிகள் நாயகம். இப்போ வீட்டில் பரக்கத்து இல்லை, காசு வருது, பரக்கத்து இல்லை. நல்ல வியாபாரம் நடக்குது, மிச்சம் இல்லை. பரக்கத்து என்ன தெரியுமா? வியாபாரம் நடக்கும், மிச்சம் இருக்கும், கொஞ்சம் கிடைக்கும், மிச்சமாக இருக்கும். பரக்கத். ஆஸ்பத்திரியில் செலவாகாது. ஒரு காசு பரக்கத்தான காசா, அது ஆஸ்பத்திரி செலவு வராது, ஹராமான செலவு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனால் வீட்டு வாசலில் நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு உள்ளே போ, உங்கள் வீட்டுக்கு பரக்கத்து கிடைக்கும்னாங்க.